இலங்கையில் இவ்வாரம். முதலில் தலைப்புச் செய்திகள். தமிழகத்தில் உள்ள இலங்கை அகதிகள் நாடு திரும்புவதில் உள்ள சட்ட சிக்கல்கள் நீக்கப்பட்டதாக இலங்கை அரசு அறிவிப்பு. இலங்கை நீதிபதிகளின் சேவைக்கால வயதை அதிகரிக்கும் யோசனை. இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் கடும் எதிர்ப்பு. இலங்கையின் மிகப்பெரிய மனித புதைகுழியின் அகழ்வு பணிகள் தற்காலிகமாக இடைநிறுத்தம். இலங்கையில் நீதிபதிகளின் சேவைக்கால வயதிலேயே அதிகரிக்கும் முன்மொழிவுகளை மீளப்பெறுமாறு கோரிய இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் கடந்த வாரம் இலங்கை ஜனாதிபதியுடன் நடத்திய கலந்துரையாடல் தொடர்பான முழுமையான காணொளியை இலங்கை ஜனாதிபதி ஊடகப் பிரிவு வெளியிடவில்லை என்பதனையும் சுட்டிக்காட்டியுள்ளது. ஜனாதிபதி மற்றும் சட்டத்தரணிகள் சங்கம் பல மணி நேரம் நடத்திய கலந்துரையாடலை தொடர்ந்து ஜனாதிபதியின் உரையை மட்டும் உள்ளடக்கிய சில நிமிட காணொளியை தெரிவு செய்யப்பட்ட ஊடகங்களுக்கு மாத்திரம் வெளியிடுவதற்கு ஜனாதிபதி ஊடகப் பிரிவு நடவடிக்கை எடுத்திருந்தது. ஜனாதிபதியுடன் நடைபெற்ற கலந்துரையாடலில் அனைத்து சட்டத்தரணிகளும் தெரிவித்த கருத்துக்கள் மற்றும் வெளிப்படுத்திய எண்ணங்கள் அடங்கிய திருத்தம் செய்யப்படாத முழுமையான காணொளியை தமது சங்கத்துக்கு வழங்க நடவடிக்கை எடுக்குமாறு ஜனாதிபதி ஊடகப் பிரிவின் பணிப்பாளர் நாயகத்துக்கு இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் அனுப்பிய கடிதத்தில் கோரப்பட்டிருந்தது. ஜனாதிபதி ஊடகப் பிரிவு வழங்கியுள்ள குறுகிய காணொளியில் கலந்துரையாடலின் ஆரம்ப பகுதி மட்டுமே இடம்பெற்றுள்ளதாகவும் அதிலும் சில இடங்களில் ஒலி குறைவாக இருப்பதாகவும் குறித்த கடிதத்தில் மேலும் குறிப்பிடப்பட்டிருந்தது. சட்டத்தரணிகள் சங்கம் ஜனாதிபதி ஊடகப் பிரிவின் பணிப்பாளர் நாயகத்துக்கு கடிதம் அனுப்பிய சிறிது நேரத்திலேயே குறித்த கலந்துரையாடலின் போது சட்டத்தரணிகள் சங்கத்தின் தலைவர் கருத்து தெரிவித்த காட்சிகள் அடங்கிய காணொளி ஒன்று தனியார் தொலைக்காட்சி அலைவரிசை ஒன்றில் ஒளிபரப்பப்பட்டது. இதனூடாக இந்த விவகாரம் தொடர்பில் மேலும் பல கேள்விகளும் சர்ச்சைகளும் எழுந்துள்ளன. இந்த கலந்துரையாடலுக்கு பின்னர் நிலைமை சாதகமானதாக மாறக்கூடும் என ஜனாதிபதி செயலக நுழைவாயிலின் அருகில் வைத்து சட்டத்தரணிகள் சங்கத்தின் தலைவர் ராஜீவ் அமரசூரிய தெரிவித்திருந்தார். சட்டத்தரணிகள் சங்கத்தின் தலைவர் காரிலிருந்து இறங்காமலேயே ஊடகவியலாளர்களிடம் தெரிவித்திருந்தாலும் கலந்துரையாடலில் பங்கேற்ற பின்னர் கருத்து வெளியிட்ட சட்டத்தரணிகள் சங்கத்தின் ஏனைய பிரதிநிதிகளிடமிருந்து அவ்வாறான நம்பிக்கையான வார்த்தைகள் வெளிப்படுத்தப்படவில்லை. நாம் இந்த பிரச்சனை தொடர்பான விடயங்களையே முன்வைத்தோம். ஆனால் ஜனாதிபதி அவற்றுடன் எந்த விதத்திலும் பொருந்தாத சம்பந்தப்பட்ட சில பதில்களையே வழங்கினார் என கலந்துரையாடலில் பங்கேற்ற நாட்டின் மூத்த ஜனாதிபதி சட்டத்தரணிகள் ஒருவர் தெரிவித்தார். මේ ව්‍යවස්ථා සංශෝධන නිසා අනිත් ජනාධිපතිවරයාට යන්න ඕන ඔබටත් යන්න. මම යන්න ලෑස්ති වෙන්නේ. எனக்கு போக வேண்டி வந்தாலும் நான் போவதற்கு தயாரான ஒருவன். அதே போன்று இந்த மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டுமெனில் நிச்சயமாக ஒரு ஆபத்தை ஏற்க வேண்டியிருக்கும். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான விசாரணையானது புலனாய்வு பிரிவுக்கு எதிராக முன்னெடுக்கப்பட்டுள்ளது. எனது பாதுகாப்புக்கும் அவர்களே பொறுப்பானவர்கள். இந்த நிலையில் எனது உயிருக்கு கூட ஆபத்து இருக்கக்கூடும் என்பதனை நான் அறிவேன். அரசியலமைப்பை மாற்றுவதற்கான அதிகாரம் அரசாங்கத்துக்கு உள்ளது. அதனை மாற்றுவது எமது உரிமையாகும் என சட்டத்தரணிகள் சங்கத்தின் தலைவர் ராஜீவ் அமரசூரிய கலந்துரையாடலுக்கு பின்னர் ஊடகவியலாளர்களிடம் தெரிவித்திருந்தார். எனினும் சட்டத்தரணிகளுடன் நடைபெற்ற சந்திப்பின் போது ஜனாதிபதி தெரிவித்த கருத்து பின்வருமாறு அமைந்திருந்தது. இதனால் நீதித்துறைக்கு மிகப்பெரிய அழிவு ஏற்பட்டு அனைத்து விடயங்களும் சீர்குலைந்து இதற்கு பின்னர் நீதித்துறை தொடர்பில் மக்களுக்கு இருக்கும் நம்பிக்கை முற்றாக சிதைந்துவிடும் நிலை உருவாகும் என்று கூறுவது சற்று எல்லையை தாண்டிய விடயங்களை முன்வைப்பதாகும். அதுதான் போராட்டங்களின் இயல்பு. அதை என்னால் புரிந்து கொள்ள முடியும். ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கும் போது அந்த போராட்டத்துக்கான உண்மையான வாதத்தை விட சற்று மேலான மட்டத்தில் அந்த போராட்டத்தை முன்னெடுக்க வேண்டும். அது எனக்கு தெரியும். அப்போது எங்களால் மிகப்பெரிய அச்சத்தை உருவாக்க முடியும். இதற்கு பின்னர் நீதித்துறை தொடர்பில் மக்களின் நம்பிக்கை பாதிக்கப்படலாம் என்ற வகையிலான விடயங்களும் எழக்கூடும். முன்மொழியப்பட்ட 22வது அரசியலமைப்பு திருத்தத்தின் மூலம் முன்வைக்கப்படும் நீதிபதிகளின் வயது வரம்பை அதிகரிக்கும் நடவடிக்கையானது வெறும் நிர்வாக ரீதியான அல்லது சாதாரண சட்ட ரீதியான பிரச்சனைகளுக்கு மாத்திரம் மட்டுப்படுத்தப்பட்டதல்ல எனவும் நாட்டு மக்களின் அனைத்து நடவடிக்கைகளிலும் நேரடியாக தாக்கம் செலுத்தக்கூடிய ஒரு தீர்மானம் மிக்க திருப்பு முனையாகும் எனவும் இடதுசாரி அரசியல் செயற்பாட்டாளரும் இலங்கையின் அரசியலமைப்பு மறுசீரமைப்பு செயற்பாட்டின் முன்னோடியுமான மூத்த சட்டத்தரணி லால் விஜயநாயக்க தெரிவித்தார். இது நீதித்துறையின் சுயாதீன தன்மைக்கு கடுமையான பாதிப்பை ஏற்படுத்தும் நடவடிக்கையாகும். நீதிபதிகளின் வயது வரம்பை அதிகரிப்பதற்காக அவர்களின் பணிகளில் தலையிடவோ அல்லது குறுக்கிடவோ நிறைவேற்ற அதிகாரம் முயற்சித்தாலோ அல்லது நீதித்துறை நடவடிக்கைகளில்
எந்தொரு வகையிலாவது தலையிட நிறைவேற்று அதிகாரம் முயற்சித்தாலோ அதன் மூலம் நீதித்துறையின் சுயாதீனத்துக்கு பாரிய பாதிப்பு ஏற்படும். இது நாட்டு மக்களின் அடிப்படை உரிமைகள் தொடர்பான வழக்குகளில் நேரடியாக பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய ஒரு பிரச்சனையாகும். ஒருவரின் மனித உரிமைகள் மீறப்பட்டாலோ அல்லது அவ்வாறு மீறப்படக்கூடும் என கருதப்பட்டாலோ அது தொடர்பில் தாக்கல் செய்யப்படும் மனுவில் பிரதிவாதிகளாக இருப்பது நிறைவேற்று அதிகாரமும் நிர்வாகமும் என்பதனை நாம் அறிவோம். அரசாங்கத்திடமும் அரசிடமும் கேள்வி எழுப்புவதற்கு நீதிமன்றத்துக்கு உரிமையும் அதற்கான அதிகாரமும் உள்ளது. நீதித்துறைக்கு இவ்வாறு அழுத்தங்கள் பிரயோகிக்கப்படும் போது அதன் சுயாதீனத்துக்கு பாதிப்பு ஏற்படக்கூடும். எவ்வாறாயினும் நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதிலே அதிகரிப்பது தொடர்பான திருத்தச் செயற்பாட்டில் மாற்றம் எதுவும் மேற்கொள்ளப்படாவிட்டால் எதிர்காலத்தில் இலங்கை சட்டத்தரணிக சங்கம் உள்ளிட்ட தரப்பினர் உச்ச நீதிமன்றத்தில் மனுக்களை தாக்கல் செய்யக்கூடும். அவ்வாறான நடவடிக்கைகள் மேலும் ஒரு சட்ட ரீதியான நெருக்கடிக்கு வழிவகுக்கக்கூடும் என்றும் சட்டத்தரணி லால் விஜயநாயக்க எச்சரித்துள்ளார். இந்த சட்டமூலத்துக்கு எதிராக எங்களால் நீதிமன்றத்தை நாட முடியும். ஆனால் இந்த மனுக்களையோ அல்லது வழக்குகளையோ யார் விசாரித்து தீர்ப்பளிப்பார்கள்? இந்த சட்டமூலத்தின் நேரடி தரப்பினராக இருப்பவர்கள் உயர் நீதிமன்றங்களின் நீதிபதிகளே. அவர்களால் அதனை விசாரிக்க முடியாமல் போகலாம். ஏனெனில் இங்கு நலன் முரண்பாடு ஏற்படும். இலங்கை அரசாங்கத்தால் அதிகரிக்கப்பட்ட நாள் சம்பளம் மலையக பெருந்தோட்ட தொழிலாளர்களை ஒழுங்கான முறையில் சென்றடைவதில்லை என அந்த மக்களை பிரதித்துவப்படுத்தும் கட்சி ஒன்று செய்த ஆய்வில் தெரிய வந்துள்ளதாக நாடாளுமன்றத்தில் வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. அதிகரிக்கப்பட்ட சம்பளத்தை வழங்குவதற்கு ஒவ்வொரு தோட்டமும் வெவ்வேறு வேலை நிபந்தனைகளை விதிப்பதாக இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் பொதுச் செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான ஜீவன் தொண்டமான் தெரிவித்துள்ளார். ஆகவே தொழில் அமைச்சினூடாக அதிகரிக்கப்பட்ட சம்பளம் குறித்த அறிவிப்பை வர்த்தமானியில் வெளியிடுமாறு அவர் இலங்கை அரசாங்கத்தை வலியுறுத்தியுள்ளார். அன்னைக்கு ஜனாதிபதி அவர்களை சந்திக்கும் போது நாங்கள் ஒரு விஷயம் அவர்கிட்ட தெளிவாக முன்னெடுத்து வச்சோம். அது என்னன்னா, இந்த சம்பள பிரச்சனை சம்பந்தமாக அன்னைக்கு இதே இடத்துல நான் ஒரு சவால் விட்டு முடிஞ்சா 10 ரூபா கூட்டுங்க. ஆனால் நான் முடிஞ்சா 10 ரூபா கூட்டுங்கன்னு சொல்லும்போது அதோட சேர்த்து நிபந்தனைகளும் வைங்கன்னு நான் சொல்லவே இல்லை. நான் இன்னைக்கு வரைக்கும் சொல்லிட்டு இருக்கேன், தயவு செய்து இந்த தொழில் அமைச்சு மூலியமாக சம்பள நிர்ணய சபையின் ஊடாக நீங்கள் வழங்கின சம்பளத்தை கெசட் பண்ணுங்க, வர்த்தமானி அறிவிங்க. காரணம் என்னன்னா, இன்னைக்கு மலையகத்தில் இருக்க ஒரு பெரிய பிரச்சனை. நீங்கள் வழங்கின சம்பளத்தில் ஒரு ஆய்வு ஒன்று எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஒவ்வொரு இடத்துலையும் 18 கிலோ 20 கிலோ மாற்றிருக்காங்க, 20 கிலோ எடுத்து 22 கிலோ மாற்றிருக்காங்க, 22 கிலோ எடுத்து 24 கிலோ மாற்றிருக்காங்க. ரெண்டாவது பிரச்சனை, அது அந்த நிறுவனம் கூட்டினா மட்டும் பத்தாதுன்னு இப்போ ஒரு ராத்தலுக்கு நிறையா வெட்டிட்டு இருக்காங்க. முன்னால் 1 கிலோ 2 கிலோ இருந்துச்சுன்னா இப்போ கிட்டத்தட்ட 4-5 கிலோ வெட்டுறாங்க. ஒரு நாளைக்கு 15 கிலோ கிட்ட பிடிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இருக்கிறதுலே ஒரு பெரிய பிரச்சனை, நாங்கள் ஏன் மறுபடியும் வர்த்தமானி அறிவிங்கன்னு சொல்கிறோன்னா, ஏன்னா வர்த்தமானி அறிவிச்சா மட்டும்தான் சம்பளம் சமமாக கிடைக்கும். இன்னைக்கு பதிவு செய்யப்பட்ட தொழிலாளர்களுக்கு மட்டும்தான் நீங்கள் வழங்குற சம்பளம் கிடைக்கதே தவிர, பதிவு செய்யப்படாத தொழிலாளர்கள் கேஷ் ஒர்க்கர்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 40,000 பேர் இருக்காங்க. அவங்களுக்கு இந்த சம்பளம் நியாயமான முறையில் கிடைக்க மாட்டேங்குது. இன்னைக்கு வெளி தோட்டத்தில் இருந்து ஆளுகளை கொண்டு வராங்க. நீங்கள் சம்பளத்தை வழங்கியிருக்கீங்க, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதே நேரத்தில் நிபந்தனையற்ற சம்பள அதிகரிப்பை நீங்கள் வழங்கல. நாங்கள் இப்போ சமீபத்தில் கொட்டகல பெருந்தோட்ட நிறுவனத்தோடு நாங்கள் ஒரு பேச்சுவார்த்தை வச்சோம். அவங்களோட நாங்கள் இந்த பேச்சுவார்த்தையில் ஈடுபடும் போது மக்களுக்கு பல்வேறு கஷ்டங்கள், ஆனால் அதில் முக்கியமான கஷ்டம் வீடு திட்டம். இந்த வீடு திட்டம் சம்பந்தமாக அரசாங்கத்துக்கிட்ட ஒரு மிக முக்கியமான ஒரு பொறுப்பு இருக்கு. இந்திய அரசாங்கம் வீடுகளை நன்கொடையாக வழங்கினாலும் சரி, தோட்ட உட்கட்டமைப்பு அமைச்சு மூலியமாக வீடுகளை கட்டினாலும் சரி, அரசாங்கத்துக்கு இருக்க ஒரு மிகப்பெரிய பொறுப்பு காணியை சரியான முறையில் விடுவிக்கிறதுக்கு. ஆனால் இன்னைக்கு காணிகள் விடுவிக்கப்படலை. இன்னும் 2 வருஷம் தாண்டி இருக்கு ஆட்சி அமைச்சு. 2 வருஷத்துக்கு முன்னால் ஜீவன் தொண்டமான் அடிக்கல் நாட்டின 1300 வீடுகள் தான் இன்னும் கட்டப்படாமல் இழுத்தடிப்பாக இருக்குது. அப்படி இருக்கும்போது அரசாங்கம் மூலியமாக தொடர்ச்சியாக 2 வருஷம் நாங்கள் 4500 வீடு கட்டுறோம், 6500 வீடு கட்டுறோம்னு அறிவிக்கிறதுல எந்த விதமான பிரோஜனமும் கிடையாது. ஊடகவியலாளர்களுக்கு சொந்தமான கட்டடத்துடன் கூடிய காணி ஒன்றை 17 வருடங்களாக பலவந்தமாக ஆக்கிரமித்து வைத்திருக்கும் இராணுவத்தை அங்கிருந்து வெளியேற்ற முடியாது என இலங்கை ஜனாதிபதி அலுவலகம் அறிவித்துள்ளது. பெயரிடப்படாத பாதுகாப்பு காரணங்களை குறிப்பிட்டு இதுவரை ஆட்சியில் இருந்த ஆட்சியாளர்களின் போக்கை பின்பற்றி ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான அரசாங்கமும் நில ஆக்கிரமிப்பை தொடர்ந்தும் பேணி வருகின்றது. குறித்த அலுவலகம் அமைந்துள்ள காலேக்கர் காணியை மீள வழங்குமாறு கடந்த 2009ஆம் ஆண்டு முதல் ஆட்சியாளர்களிடம் விடுக்கப்பட்ட கோரிக்கைகள் பலனளிக்காத நிலையில் கிளிநொச்சி ஊடக அமையம் கடந்த 2026 மே மாதம் தமது கோரிக்கையை ஜனாதிபதி திசாநாயக்கவிடம் முன்வைத்தது. அந்த பகுதியில் அமைந்துள்ள யோகர் சுவாமிகள் நிலையம் மற்றும்
கிளிநொச்சி மகாவித்தியாலயத்தின் ஆரம்ப பிரிவு ஆகியன அமைந்துள்ள நிலம் அவற்றின் உண்மையான உரிமையாளர்களிடம் மீள ஒப்படைக்கப்பட்டுள்ள போதிலும் கிளிநொச்சி ஊடக அமையத்துக்கு சொந்தமான காணி இதுவரை விடுவிக்கப்படவில்லை என ஊடக அமையத்தின் தலைவர் மற்றும் செயலாளரின் கையெழுத்துக்களுடன் அனுப்பப்பட்டுள்ள கடிதத்தில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அதற்கு ஒரு மாதத்துக்கு பின்னர் ஊடக அமையத்தின் கோரிக்கையை நிராகரித்த ஜனாதிபதி அலுவலகம் அதற்கு அடிப்படையாக ஊடக அமையத்தின் குறித்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள விடயங்கள் தொடர்பாக பாதுகாப்பு அமைச்சிடமிருந்து பெறப்பட்ட தகவல்கள் அடங்கிய அறிக்கையை அதற்கு அடிப்படையாக ஊடக அமையத்தின் கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள விடயங்கள் தொடர்பாக பாதுகாப்பு அமைச்சிடமிருந்து பெறப்பட்ட தகவல் அறிக்கை பயன்படுத்தப்பட்டதாகவும் தெரிவித்துள்ளது. அதன்படி பாதுகாப்பு காரணங்களால் குறித்த காணியையும் கட்டடத்தையும் விடுவிக்க முடியாது என பாதுகாப்பு அமைச்சு அறிவித்துள்ளது என ஜனாதிபதியின் மூத்த உதவி செயலாளர் WMSP வீரசிங்க தெரிவித்துள்ளார். எனினும் அந்த பாதுகாப்பு காரணங்கள் என்னவென்பது 2 பந்திகளை கொண்ட அந்த கடிதத்தில் குறிப்பிடப்படவில்லை. தமிழர்கள் பெரும்பான்மையாக வசிக்கும் கிளிநொச்சியில் உள்ள ஊடகவியலாளர்கள் கடந்த 2008ஆம் ஆண்டு வரை இந்த அலுவலகத்தை தமது பணிகளுக்காக பயன்படுத்தி வந்துள்ளனர். அதுவரை தமிழீழ விடுதலை புலிகளின் கட்டுப்பாட்டில் இருந்த அந்த பகுதியில் போர் தீவிரமடைந்ததை அடுத்து தமது வாழ்விடங்களை இழந்த அவர்கள் மீள்குடியேற்றத்துக்காக மீண்டும் 2009ஆம் ஆண்டு அங்கு திரும்பி வந்துள்ளனர். மீண்டும் திரும்பிய அவர்கள் A9 வீதிக்கு அருகிலுள்ள காக்காக்கடை சந்தையில் அமைந்திருந்த தமது அலுவலகமும் இராணுவத்தின் கட்டுப்பாட்டில் இருப்பதை கண்டுள்ளனர். எமது சொத்துக்களை விடுவிக்குமாறு கோரி இதுவரை ஆட்சியில் இருந்த அரசாங்கங்களுக்கு தாம் எழுத்து மூலம் கோரிக்கைகளை முன்வைத்த போதிலும் இதுவரை எந்த ஒரு சாதகமான முடிவும் கிடைக்கவில்லை என கிளிநொச்சி ஊடக அமையம் தமது கடிதத்தின் மூலம் ஜனாதிபதிக்கு அறிவித்திருந்தது. இலங்கையில் இடம்பெற்ற உள்நாட்டு மோதலால் ஏற்பட்ட உயிர் பாதுகாப்பு அச்சுறுத்தலால் தமிழகத்துக்கு சென்ற இலங்கை தமிழர்கள் நாடு திரும்புவதற்கான நடைமுறைகள் இலகுபடுத்தப்பட்டுள்ளதாக இலங்கை அரசாங்கம் அறிவித்துள்ளது. எவ்வாறெனினும் நாடு திரும்பும் தமிழர்கள் இலங்கை புலனாய்வுத்துறையின் நற்சான்றிதழை பெறுவது கட்டாயம் எனவும் இலங்கை அரசு வலியுறுத்தியுள்ளது. இலங்கை தமிழ் மக்களை மீண்டும் இலங்கைக்கு அழைத்து வருவதற்கான நடைமுறைகளை இலகுபடுத்துவதுடன் அவர்கள் எதிர்கொள்ளும் சட்ட ரீதியான மற்றும் நடைமுறை தடைகளை முழுமையாக நீக்குவது குறித்து மட்டக்களப்பு நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் ராசமாணிக்கம் கேள்வி எழுப்பிய நிலையில் அரசாங்கம் இந்த அறிவித்தலை விடுத்துள்ளது. இலங்கை நாடாளுமன்றத்தில் பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்கள் அமைச்சர் ஆனந்த விஜயபாலவிடம் சாணக்கியன் ராசமாணிக்கம் இந்த கேள்வியை எழுப்பியிருந்தார். இந்தியாவிலே இருந்து நாட்டுக்கு திரும்பும் அகதிகளுக்கு அரசாங்கம் ஒரு புதிய பொறிமுறை ஒன்றை அறிமுகப்படுத்த போறதாக ஒரு செய்தி ஒன்றை பார்த்திருந்தேன். இந்த கேள்வியிலே பின்னணி கடந்த ஆண்டே 2025ஆம் ஆண்டு இந்தியாவிலே இருந்து நாடுக்கு திரும்பிய ஒருவரை 75 வயது ஒருவரை பலாலி விமான நிலையத்தை வைத்து கைது செய்தார்கள். அதனைத் தொடர்ந்து இந்தியாவிலே இருந்து மீண்டும் வர இருந்த இன்னும் பல அகதிகள் அச்சத்திலே வருவதை பற்றி யோசிக்கிறார்கள். அவர்கள் மீண்டும் வடக்கு கிழக்கிலே வர வேண்டும் என்றது எங்களுடைய விருப்பம். வடக்கு கிழக்கில் எங்களுடைய மாவட்டங்களிலே சனத்தொகை குறைந்து கொண்டு போகின்றது. இவர்களை மீண்டும் நாங்கள் இலங்கைக்குள்ளே கொண்டு வந்தால் எங்களுடைய சனத்தொகையினுடைய வீதாசாரத்தை அதிகரிக்கலாம். அதே போல எங்களுடைய வாக்கு எண்ணிக்கை அதிகரிக்கலாம். அதே போல எங்களுடைய பாராளுமன்ற பிரதிநிதித்துவம் அதிகரிக்கலாம். ஆனால் இவர்களை வருவதாக இருந்தால் கௌரவ அமைச்சர் அவர்களே, அவர்கள் வரும் பொழுது எத்தனையோ ஆண்டுகளாக தசாப்தங்களாக அந்த நாட்டிலே சேர்த்து கொண்ட பொருட்களை கொண்டு வருவதற்கு ஒரு படகு சேவையினூடாக கொண்டு வருவதற்கு ஒரு ஏற்பாடு. இங்கே மீண்டும் வந்தால் அவங்களுடைய காணி இராணுவத்துடைய கையில் இருந்தால் அதை விடுவித்து தர வேண்டும். அவங்களுடைய வீடுகள் யுத்தத்தினால் அளிக்கப்பட்டிருந்தால் புதிய வீடுகள் கட்டி கொடுக்கப்பட வேண்டும். அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு உதவி செய்யக்கூடிய வகையான திட்டங்களை வைக்க வேண்டும். இப்படி பல விடயங்கள் இருக்கு. இந்த விடயங்கள் சம்பந்தமாக அரசாங்கத்துடைய நிலப்பாடு என்னன்றதுதான் என்னுடைய இந்த கேள்வியினூடாக நான் பதிலை எதிர்பார்க்கிறேன். நான் கதாநாயகத்துமணி இது தொடர்பில் நாம் அவதானம் செலுத்தி அமைச்சரவைக்கு இந்த விடயத்தை முன்வைத்து அமைச்சரவை இது தொடர்பில் கடந்த வாரம் தீர்மானம் ஒன்றை தந்துள்ளது. ஏற்றுக்கொள்ளப்பட்ட விமான நிலையத்தினூடாக ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் நாட்டிலிருந்து வெளியேறி இருந்தால் அவர்கள் மீண்டும் நாடு திரும்புவதற்குள்ள தடைகளை நீக்குவதற்கு அமைச்சரவை தீர்மானித்துள்ளது. இது தொடர்பில் செயற்படுமாறு குடிவரவு குடியகல்வு திணைக்களத்துக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. விசேடமாக குடிவரவு குடியகல்வு திணைக்களம் அல்லது குடிவரவு குடியகல்வு சட்டத்துக்கு அமைய ஏற்றுக்கொள்ளப்பட்ட விமான நிலையத்தினூடாக நாட்டிலிருந்து வெளியேறாமல் அவர்கள் நாடு திரும்பும் போது சட்டத்துக்கு அமைய குற்றமாக கருதிய கைதுகள் இடம்பெற்றிருக்கின்றன. எனினும் அமைச்சரவை தீர்மானத்துக்கு அமைய அது குற்றமாக கருதப்படாமல் நாட்டுக்குள் அனுமதிப்பதற்கான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன.
நாட்டுக்கு வருவதற்கு விருப்பத்துடன் இருப்பவர்கள் உரிய தூதரகத்துக்கு அல்லது சென்னையில் உள்ள தூதரக அலுவலகத்துக்கு அறிவித்து அவர்கள் இலங்கை அகதிகள் என்ற விடயத்தை உறுதிப்படுத்துவதற்காக அரச புலனாய்வு சேவையினூடாக வழமை போன்று பாதுகாப்பு தடையின்மை அறிக்கையை பெற வேண்டியது அவசியம். அதன் பின்னர் அவர்கள் இந்த நாட்டுக்கு வர முடியும். இலங்கையில் இதுவரை கண்டுபிடிக்கப்பட்ட மிகப்பெரிய மனித புதைகுழியில் 100 நாட்களுக்கு மேலாக மேற்கொள்ளப்பட்ட அகழ்வாய்வு பணிகள் மீண்டும் தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ளன. யாழ்ப்பாணம் அரியாலை செம்மணி சித்துபாத்தி இந்து மயான புதைகுழியிலிருந்து மீட்கப்பட்ட பிறபொருட்கள் தொடர்பாக தொல்பொருள் பேராசிரியர் ராஜ் சோமதேவின் அறிக்கையும் அகழ்ந்தெடுக்கப்பட்ட மனித எலும்புக்கூடுகள் தொடர்பாக சட்ட வைத்திய அதிகாரி செல்லையா பிரணவனின் அறிக்கையும் செப்டம்பர் மாத இறுதியில் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட உள்ளன. இதற்கிடையில் மனித புதைகுழியில் அடுத்த கட்ட அகழ்வாய்வு பணிகள் மேற்கொள்ளப்படும் திகதி அக்டோபர் மாத நடுப்பகுதியில் தீர்மானிக்கப்பட உள்ளது. ஒரு வருடத்துக்கு மேலாக 3 கட்டங்களாக 110 நாட்கள் மேற்கொள்ளப்பட்ட அகழ்வாய்வின் மூலம் மீட்கப்பட்ட குழந்தைகள் உட்பட 583 பேருக்கு சொந்தமான மனித எலும்புக்கூடுகள் மீட்கப்பட்டுள்ளன. மனித புதைகுழியிலிருந்து மீட்கப்பட்ட மனித எலும்புகளின் காலத்தை நிர்ணயிப்பதற்காக கார்பன் 14 பரிசோதனையை மேற்கொள்ள வேண்டும் என குற்றப்புலனாய்வு திணைக்களம் நீதிமன்றத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளதாக பாதிக்கப்பட்டவர்கள் சார்பில் முன்னிலையாகும் மனித உரிமைகள் சட்டத்திரணி VS நிரஞ்சன் தெரிவிக்கின்றார். அவர் வருகின்ற செப்டம்பர் மாதம் 30ஆம் தேதிக்கு இடையில் இந்த பிற சான்று பொருட்களை வைத்து கொண்டு அதற்கான கால அளவை தீர்மானித்து அறிக்கை ஒன்றை சமர்ப்பிக்க இருக்கிறார். அதே நேரம் புதைகுழி 2இல் எடுக்கப்பட்ட 9 மனித எலும்பு தொகுதிகள் சம்பந்தமான அறிக்கைகளையும் சட்ட வைத்திய அதிகாரி செல்லையா பிரணவன் அவர்களினால் தாக்கல் செய்யப்பட இருக்கின்றது. இவற்றை வைத்து கொண்டு அக்டோபர் மாதம் 14ஆம் தேதி நடைபெற இருக்கின்ற நிர்வாக கூட்டத்தில் இது சம்பந்தமாக முடிவெடுக்கப்பட்டு ஏற்கனவே இந்த அகழ்பணியில் கண்காணித்து அறிக்கைகளை பெற்றுக்கொண்டிருக்கின்ற கொழும்பிலிருந்து வந்த குற்றப்புலனாய்வு பிரிவினரினால் ஒரு அறிக்கை ஒன்று சமர்ப்பிக்கப்பட்டிருக்கின்றது. இங்கு அகழ்ந்தப்பட்ட இந்த அகழ்வு எலும்பு தொகுதிகளிலிருந்து C14 பரிசோதனை செய்ய வேண்டும் என்று. அது தொடர்பாக வருகின்ற அக்டோபர் மாதம் 14ஆம் தேதி நடைபெறுகின்ற நிர்வாக கூட்டத்தில் பிரஸ்தாபிக்கப்பட்டு முடிவெடுக்கப்பட இருக்கின்றது. செம்மணி மனித புதைகுழியில் மேலும் 28 நாட்கள் அகழ்வாய்வு பணிகளை மேற்கொள்வதற்கு தேவையான செலவு மதிப்பீட்டை தயாரிக்குமாறு யாழ்ப்பாணம் நீதவான் செல்வநாயகம் லெனின்குமார் சட்ட வைத்திய அதிகாரி செல்லையா பிரணவனுக்கு உத்தரவிட்டுள்ளதாகவும் சட்டத்தரணி மேலும் தெரிவித்தார். இந்த அக்டோபர் 14ஆம் தேதிக்கு பிற்பாடு தொடர்ந்து அகழ்பணி செய்வது சம்பந்தமாக ஏற்கனவே நீதவான் அவர்களினால் செல்லையா பிரணவன் அவர்களுக்கு ஒரு வழிநடத்தல் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. 28 நாட்களுக்கான பாதுகாப்பை தாக்கல் செய்யுமாறு. அவ்வாறு பாதுகாப்பு தாக்கல் செய்யப்படுகின்ற போது 14ஆம் தேதி எடுக்கப்படுற தீர்மானத்துக்கு அமைவாக மீண்டும் அகழ்பணி நடைபெற சம்பந்தமாக தீர்மானிக்கப்பட இருக்கின்றது. இதேவேளை அகழ்வாய்வு பணிகளை பார்வையிடுவதற்காக கொழும்பிலிருந்து சென்ற கனடா உயர்ஸ்தானிகர் ஆலயத்தின் பிரதிநிதிகள் குழுவுக்கு உயர்நீதிமன்ற அனுமதி கிடைக்காததால் அவர்கள் திரும்பிச் செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டதாக பாதிக்கப்பட்டவர்கள் சார்பில் முன்னிலையாகும் மற்றொரு மனித உரிமை சட்டத்திறனியான ரணிதா ஞானராஜா தெரிவிக்கின்றார். ஸோ அவர்கள்ட்ட உள்ளுக்குள்ளே வர்றதுக்கான அனுமதி இருக்கா இல்லையான்றதை கேட்ட அடிப்படையில் தான் நாங்கள் அரசாங்கத்துக்கு அனுமதி கேட்டது. தங்களுக்கான அனுமதி வழங்குறதுல காலதாமதம் ஏற்பட்டதால் நாங்கள் இந்த இடத்த வாழ்வரை பார்த்துட்டு போகிறதுக்காக முயற்சி செய்கிறேன்னு சொல்லியிருந்தவங்க. அந்த அடிப்படையில் நீதிமன்றத்துக்கு உரிய தரப்புறால் எந்த விதமான கோரிக்கையும் விடப்படையில். பட் நிர்வாக ரீதியாக அவர்கள் அவர்களுக்கு பொறுப்பாக இருக்கிற அமைச்சுக்களால் தங்களுடைய வேண்டுகோளை தாங்கள் விடுத்திருந்தும் இதுவரை காலமும் தங்களுக்கான அனுமதி கிடைக்கல என்பதை தெரிவித்திருந்தார். நீதி வழங்கப்படாமலேயே மணல் மேடையால் மூடப்பட்டிருந்த பாரிய மனித புதைகுழியின் உண்மைகளை உலகத்துக்கு வெளிப்படுத்தும் வகையில் இலங்கையில் இதுவரை கண்டுபிடிக்கப்பட்ட மிகப்பெரிய மனித புதைகுழியான செம்மணியில் 2025 மே மாதம் 15ஆம் தேதி முதல் ஒரு வருடத்துக்கு மேலாக 3 கட்டங்களாக 110 நாட்கள் அகழ்வாய்வு பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. அந்த அகழ்வாய்வின் போது இந்து சமய முறைப்படி அடக்கம் செய்யப்படாத மனித எலும்புகளுடன் குழந்தைகளுக்கான பால்மா போத்தல்கள், பாடசாலை பைகள், மலை அங்கி போன்ற ஆடை, பொம்மைகள் உள்ளிட்ட 160க்கும் மேற்பட்ட பிற பொருட்களும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. ஆயுதமற்ற தமிழ் பொதுமக்கள் குழு ஒன்று படுகொலை செய்யப்பட்டதாக
இலங்கை அரசின் இராணுவத்துக்கு எதிராக குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ள சம்பவத்தின் 11வது ஆண்டு நினைவேந்தல் கிழக்கு மாகாணத்தில் இடம்பெற்றுள்ளது. 41 ஆண்டுகளுக்கு முன்னர் இடம்பெற்ற இந்த படுகொலையில் உயிரிழந்தவர்களின் வீடுகள் அமைந்திருந்த திருகோணமலை வரோதய நகர் பிரதான வீதிக்கு அருகில் அவர்களது உறவினர்கள் மலர் தூவி விளக்கேற்றி அஞ்சலி செலுத்தினர். இதன்போது 1985 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதி படுகொலை செய்யப்பட்ட 10 பேரும் அதனை அண்மித்த காலப்பகுதியில் அந்த பகுதியில் கொல்லப்பட்ட அனைவரும் நினைவு கூறப்பட்டனர். 1985 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதி சனிக்கிழமை காலை திருகோணமலை கன்னியா பகுதியில் இருந்து வரோதய நகர் பகுதிக்கு டிஃபெண்டர் ரக வாகனத்தில் வந்த இலங்கை இராணுவத்தினர் நடத்திய தாக்குதலில் இவர்கள் படுகொலை செய்யப்பட்டதாக உயிரிழந்தவர்களின் உறவினர்கள் தெரிவிக்கின்றனர். இதேவேளை வடக்கு கிழக்கு தமிழ் மக்களின் உரிமைகளுக்காகவும் அவர்களுக்கு எதிராக இழைக்கப்பட்ட அநீதிகளுக்கு நீதி கோரியும் குரல் கொடுத்த நிலையில் அரச படையினரால் காணாமலாக்கப்பட்டதாக குற்றஞ்சாட்டப்படும் 2 அருத்தந்தையர்கள் நினைவு கூறப்பட்டுள்ளனர். 2006ஆம் ஆண்டு யாழ்ப்பாணம் தீவகம் அல்லைப்பட்டி இராணுவ பிரதேசத்தில் வைத்து காணாமலாக்கப்பட்ட அருத்தந்தை திருச்செல்வம் நிகால் ஜிம் பிரவுன் மற்றும் அவருடன் பயணித்த வென்சிலோஸ் வின்சன் விமலதாஸ் ஆகியோர் நினைவு கூறப்பட்டுள்ளனர். இவர்கள் இருவரும் இறுதியாக அல்லைப்பட்டி இராணுவ சோதனை சாவடிக்கு அருகில் காணப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த நினைவேந்தல் நிகழ்வில் குறித்த இருவரும் காணாமலாக்கப்பட்டமை தொடர்பில் உண்மையையும் நீதியையும் நிலைநாட்ட ஐக்கிய நாடுகள் சபை தலையீடு செய்ய வேண்டும் என வலியுறுத்தப்பட்டுள்ளது. இது தொடர்பிலான கோரிக்கை கடிதம் ஒன்று வலிந்து அல்லது தன்னிச்சையற்ற முறையில் காணாமல் ஆக்கப்பட்டோர் தொடர்பான ஐக்கிய நாடுகளின் செயலணிக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. அல்லைப்பட்டி சந்தையிலிருந்து புனித பிலிப் நேரியார் தேவாலயம் வரை இடம்பெற்ற கவனீர்ப்பு பேரணியுடன் நிகழ்வுகள் ஆரம்பமாகின. தொடர்ந்து தேவாலயத்தில் நினைவுச்சுடர் ஏற்றப்பட்டு அகவணக்கம் செலுத்தப்பட்டதுடன் நினைவுரைகளும் இரங்கல் திருப்பலியும் இடம்பெற்றன. இந்த நிலையில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் 90களில் தமிழ் மக்கள் மீதான மனித உரிமை மீறல்களுக்காக குரல் கொடுத்த நிலையில் கடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்ட அருத்தொந்தை ஜோன் ஹெர்பர்ட்டின் நினைவு கூறப்பட்டார். இதன்போது அவருடன் காணாமலாக்கப்பட்ட அவரின் உதவியாளரான பெட்ரம் பிரான்சிஸும் நினைவு கூறப்பட்டார். ஊரணி சந்தையில் வாவிக்கரை பூங்காவுக்கு அருகில் அமைக்கப்பட்டுள்ள அருத்தந்தையின் நினைவு தூபியில் இந்த நிகழ்வு நடைபெற்றது. அமெரிக்கரான அருத்தந்தை தமிழ் மக்கள் மீதான மனித உரிமை மீறல்களுக்காக தொடர்ந்தும் குரல் கொடுத்து வந்த நிலையில் 1990ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி ஏறாவூர் பகுதியில் வைத்து காணாமல் போயிருந்தார். தனது வாகன ஓட்டுநரான பெட்ரம் பிரான்சிஸ் என்ற தமிழ் இளைஞருடன் மோட்டார் சைக்கிளில் வளச்சேனையில் இருந்து மட்டக்களப்பு நகரை நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த போது ஏறாவூர் பகுதியில் வைத்து கடத்தப்பட்டு அவர் காணாமல் ஆக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. மீண்டும் மற்றொரு இலங்கையில் இவ்வாரம் செய்தி தொகுப்பின் ஊடாக சந்திப்போம். நன்றி.